அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இன்றைய தினத்திலே இந்த பகுத்தறிவுவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் கடவுள் மறுப்பு கொள்கையை ஏன் தேர்வு செய்கிறார்கள்? கடவுளை மறுக்கக்கூடியவர்களாக இவர்கள் ஏன் மாறி போனார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பார்த்தால் அதற்கு அடிப்படையான சில காரணங்கள் இருக்கின்றன. என்ன காரணம்? இந்த உலகத்திலே பல்வேறு மதங்கள் இருப்பதை பார்க்கிறார்கள். அந்த மதங்களிலெல்லாம் கடவுள் நம்பிக்கையை வைத்து மக்கள் ஏமாற்றப்படுகிற காட்சியை பார்க்கிறார்கள். மக்கள் சுரண்டப்படுகிறார்கள். அவர்களுடைய பொருளாதாரத்தை மதவாதிகள் பறித்துக் கொள்கிறார்கள். அவர்களை தூண்டிவிட்டு தங்களுடைய லாபத்திற்காக மக்களை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இது மாதிரியான காட்சிகளை எல்லாம் பார்த்தவுடனே அவர்களுக்கு ஒரு வெறுப்பு வருகிறது. கடவுள் பெயரை சொல்லித்தானே இவ்வளவு பண்றாங்க, கடவுளை இல்லைன்னு சொல்லிட்டா. அவர்கள் இந்த கடவுள் இல்லைன்னு சொல்வதற்கெல்லாம் காரணம் மதவாதிகள் என்று சொல்லக்கூடிய மதத்துக்கு சொந்தக்காரங்க இருக்காங்களே, அவங்க பண்ணக்கூடிய அட்டூழியம் தான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமா இருக்குது. இந்த அட்டூழியங்களை எல்லாம் பார்த்துட்டு கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களே தவிர பகுத்தறிவு பூர்வமா சிந்திச்சு ஒண்ணு சொல்றது இல்ல. இந்த மாதிரி ஏமாத்துறாங்களே, இந்த மாதிரி அநியாயம் பண்றாங்களே, பல ரொம்ப ஓவராலா போறாங்க. மதத்தை சொல்லி காசை பறிக்கிறாங்க, கற்பை பறிக்கிறாங்க, சொத்துக்களை பறிச்சுக்கிறாங்க, பலவிதமான அக்கிரமங்களை இந்த கடவுள் பேரை சொல்லி ஒவ்வொரு மதத்திலையும் சுருட்டுற காட்சியை பார்த்து விட்டு கடவுளை வெறுக்கிற, கடவுளை இல்லைன்னு சொல்லிடுவோம், அது நமக்கு ரொம்ப சேஃப்டியானது, அது நமக்கு பாதுகாப்பானதுன்னு சொல்லி இந்த ஒரு நோக்கத்துக்கு தான் இவன் கடவுள் இல்லைங்கிறான தவிர பகுத்தறிவை யூஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணி பார்த்தவன் இல்லைன்னு சொல்லல. இந்த விளைவுகளை பார்க்கறான், இல்லைன்னு சொல்லிட்டதெல்லாம் இல்லை இல்லை நம்ம தான் அந்த மாதிரி ஏமாற்ற முடியாதுல அப்படின்னு சொல்லித்தான் இவன் கடவுள் மறுப்பாள்னா போறான். அதுல ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா? ரொம்ப வேதனையான விஷயமா இதை சொல்லலாம். இவன் எந்த சுரண்டல்ல இருந்து எந்த ஏமாற்றுதல்ல இருந்து தப்பிப்பதற்காக வேண்டி கடவுளை இல்லைன்னு சொன்னானோ அதை வேற ஒரு ரூபத்தில் அவன் ஏமாற்றப்படுறான். என்ன நடந்து கொண்டிருக்குன்னு சொன்னா வேற ஒரு ரூபத்தில் கடவுளை கொஞ்சம் மாத்திக்கிறான், அவ்வளவுதான். கடவுள் இல்லைன்னு சொன்ன எல்லாருமே அவன் கடவுள் இல்லைன்னு சொல்வதே கிடையாது. கடவுளுடைய இடத்துல யாரையாவது கொண்டு வச்சுக்கிறான். அவன் என்ன சொன்னாலும் கேட்க நான் தயார். தந்தை பெரியார் அவர் என்ன வேணாலும் சொல்லட்டுமே, வெட்டிங்கிறான். சாவுண்டா சாவுறான், குடுண்டா குடுறான், ஓடுண்டா ஓடுறான், வாண்டா வர்றான், போண்டா போறான். அப்ப நம்மள மாதிரி ஒரு மனுஷன் தானே இவன், இவன் சொல்வதை நம்ம எதுக்கு கேட்கணும் அப்படிங்கிற பகுத்தறிவு உனக்கு இல்லை. இந்த பகுத்தறிவு போனவர்கள் எல்லாம் முஸ்லிம்களுடைய நம்பிக்கையோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ரொம்ப அதல பாதாளத்தில் விழுந்திருக்காங்க. நம்ம தான் பகுத்தறிவுல இருந்துகிட்டு இருக்கிறோம். அவர்கள் எல்லாம் அதல பாதாளத்தில் வீழ்ந்து கிடக்கிற காட்சியை நீங்க பாக்குறீங்க. அல்லாஹ்வுடைய கடவுள் நம்பிக்கை இல்லாத பகுத்தறிவாதம் பேசினவன் எல்லாம் என்ன வாதத்தை பேசுறானோ அதே வாதத்தை நம்ம அவனை நோக்கி எழுப்பலாம். அவ்வளவு மோசமா இருக்குது. நீங்க பார்த்திருக்கிறீங்க. ஈவேரா பெரியாருங்கிறவர் தமிழ்நாட்டில் இந்த கொள்கைக்கு முதல்ல தீவிரமா பிரச்சாரம் பண்ணார், இயக்கம் கண்டார். அதுக்காக வேண்டி ஒவ்வொரு ஊரா பிரச்சாரம் சொத்து பயணம் பண்ணினார். செத்துட்டார். இப்ப ஆளு இல்ல. இப்ப இல்லைன்ற உடனே என்ன செய்யறான்? பகுத்தறிவுப்படி இல்லைன்னா என்ன அர்த்தம்? செத்தவன் செத்துட்டான்னு சொன்னா அவனுக்கு ஒண்ணும் இல்லை, இதான எதார்த்தம். அப்ப அந்த பெரியாருடைய குறிப்பிட்ட பிறந்த நாள் வருதுன்ற உடனே, நினைவு நாள் வருதுன்ற உடனே அவருடைய சிலைக்கு போய் ஒரு மாலையை கொண்டே போடுறான். நீங்க கண்ணால பாக்குறீங்க. யாரு போடுறா? இந்த பகுத்தறிவாதிகளுக்கெல்லாம் தலைமை தாங்குறாரு, அவர் போய் போடுறாரு. சாதாரண தொண்டன் விவரம் கெட்டவன் போடல. விவரம் கெட்டவன் செஞ்சா அவன் விவரம் இல்லாம செய்யறாங்கன்னு சொல்லலாம். யாரு இவர்களுக்கு அடுத்த நிலையில் இருந்து கொண்டிருக்கிறாரோ, பெரியாருக்கு பிறகு இவர்களை நான் தான் காப்பாற்ற போறேன்னு சொல்லிட்டு தலைவர்களா இருக்கிறார்களோ, இவர்கள் என்ன பண்றாங்க? ஒரு சிலைக்கு, ஒரு கல்லால் ஆன ஒரு சிலைக்கு மாலையை போடுகிறார்கள். அந்த கல்லுக்கு இவர் மாலை போடுறான்னு தெரியுமா? இவர் வர்றாரு, மாலை போட வர்றாரு, விளங்குமா? இந்த கல்லுக்கு போட்டதுனால அந்த செத்து போனார அவருக்காச்சு தெரியுமா? ஒண்ணுமில்ல. பகுத்தறிவுன்னு சொல்லிவிட்டு இப்ப எங்க போய் நிக்கிறாங்கன்னு கேட்டா உலகத்திலே கேடு கட்ட மூட்டியத்துல போய் நிக்கிறாங்க. மற்றவன் செய்யறது யாரும் மன்னிச்சு விடலாம். மற்றவர்கள் கல்லு மண்ணை போய் கும்பிட்டான்னு சொன்னா அவன் அது தெய்வம் நினைக்கிறான், விமர்சனம் பண்ணல. அவன் நீ இவ்வளவு நாள் என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? இவ்வளவு நாள கல்லுக்கு சக்தி இருக்குதா? கல்லு கேட்குமா? கல்லு பார்க்குமா என்றெல்லாம் ஒரு வாதம் பண்ணி விளங்கி வைத்திருந்தவன் வேற ஒரு கல்லுக்கு அதை செய்யறான். கல்ல மாத்திக்கிட்டானே தவிர இவன் பகுத்தறிவாதியா இருக்கிறானா? அவன் போய் தேங்காயை கொண்டே கொடுக்கும் போது
அவங்க கொண்டு போய் பழத்தை கொண்டு போய் கொடுக்கும் போது, அவங்க கொண்டு போய் சாமி காணிக்கையை போடும் பொழுது என்னவெல்லாம் விமர்சன கேள்விகள் எழுப்பினானோ அந்த கேள்விகளை பூரா இவன்ட்டு கேட்க முடியும். இந்த மாலையை பொருளை விளங்குமா, மலர் வளையத்தை கொண்டு வைக்கிறிய அதை விளங்குமா, ஆஹா ஓகொண்டு புகழ்ந்து பேசுறிய அது அவருக்கு விளங்குமா? ஒண்ணுமே விளங்காது. அல்லது அவர் பிறந்த நாள் சொல்லிட்டு நீ பிறந்த நாளுங்கிறது ஒரு மோட்டிகம் தானே, பிறந்த நாள் திரும்பி வந்துருமா? எந்த ஒரு நாள் நம்மளை விட்டு கடந்து விட்டதோ அது திரும்பி வராது. ஒரு செகண்ட் போன செகண்ட் இப்ப திருப்பி உங்களுக்கு எடுக்க முடியுமா? முடிஞ்சு போச்சு. பிறந்த நாள்ங்கிறது முடிஞ்சு போய் என்னைக்கோ போயிடுச்சு. அந்த நாள் திரும்புறதே இல்ல. உலகம் ரிவேர்ஸ்ல சுத்தினாதான் அந்த நாள் திரும்பும். உலகம் அது பாட்டுக்கு ரொட்டீனா சுத்திக்கிட்டே இருக்குது, திரும்பி வரப்போறதே இல்ல. பகுத்தறிவு இப்படி சிந்திச்சு பாத்தீங்கன்னா பிறந்த நாள்ங்கிறது வரவே வராது. நம்ம என்னைக்கு பிறந்தமோ அது என்னைக்கு முடிஞ்சு போச்சு, அது திரும்பி வராது. உலகம் அப்படியே போய்கிட்டே இருக்குது, ரவுண்ட்ல போய்கிட்டே இருக்கு, ரிவர்ஸ்ல வரவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் பிறந்த நாளுங்கிறது ஒரு மோட்டிகம், மாலையை போடுறது மோட்டிகம், ஆகாவோ கொண்டு புகழ்றது ஒரு மோட்டிகம், அவருக்காக வேண்டி ஊருக்கு ஊரு விழா நடத்துறது மோட்டிகம். இப்படியெல்லாம் ஏராளமான மோட்டிகங்கள்ல விழுந்து கிடக்கக்கூடிய காட்சியை நீங்க பாக்குறீங்க. ஆனா கடவுள் நம்பிக்கையை வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம் சமுதாயத்தில் எதை சொன்னமா அதை கரெக்டா இருக்கிறோமா? கல்லுக்கு நீங்க மரியாதை செலுத்துவீங்களா? கழுதைக்கு செலுத்துவீங்களா? எதுக்காக கொண்டு மலர் வளையம் வைப்பீங்களா? அப்ப எது பகுத்தறிவுங்கிற? நீ கடவுளை நம்புறவன் பகுத்தறிவுல கரெக்டா இருக்கிறான். கடவுள் இல்லைன்னு சொன்னவன் மூட்டிகத்தில் போய் விழுந்துடுறான், மூட நம்பிக்கையில ஆழ்ந்துடுறான், கடவுளை ஏமாத்திக்கிறான். எவனெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொன்னானோ அவனெல்லாம் வேற ஒரு கடவுளை நோக்கி போனானே தவிர கடவுள் இல்லைங்கிற கொள்கையில உறுதியாக இல்லை. இவர் தான் நாளைக்கு இப்ப பெரியார் இப்படி மரியாதை செய்யறான். இன்னொரு 200 வருஷம் கழிஞ்ச பிறகு அவருக்கு ஒரு கோவில் வரும், அவருக்கு ஒரு கும்பிடுதல் நடக்கும். புத்தருக்கு அப்படித்தானே வந்துச்சு. புத்தர் என்ன பெரிய ஆன்மீக தலைவரா? அவரும் ஒரு நாத்திகர் தானங்க. புத்தருங்கிறவர் கடவுள் இல்லைன்றாரு. இதே மாதிரி அவர் அந்த காலத்து பெரியார் இதே மாதிரி சொல்லிட்டு இருந்தார், அன்பே கடவுள்னாரு. அன்பு தாண்டா கடவுள், கடவுள் எங்கடா இருக்கு? ஒருத்தர் கூட அன்பு செலுத்துறமே அதான் கடவுள்னாரு. இப்ப என்ன? அவருக்கு உலகம் பூரா கோயில் இருக்கு, உலகம் பூரா அவர் தெய்வமா இருக்காரு. சைனாவுல, ஜப்பான்ல, சிலோன்ல இவர்கள் தான் அதிகமா இருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரியாக அவர் இல்லைன்னு சொன்ன ஒரு வரலாறு எப்படி உண்டாகி போச்சு? இதான் பெரியாருக்கு உண்டாயிருக்கு. வரலாறு பூரா பிரட்டி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பகுத்தறிவாதம் பேசினவனுடைய கதை எதுல போய் முடிஞ்சிருக்குன்னு கேட்டா, ஏற்கனவே இருந்த நிலைக்கு திருப்பி போனானே தவிர அவன் டெவலப் ஆகி முன்னேறி வரவே இல்லை. அப்ப இவர்கள் ஏமாத்துறான், பிராடு பண்றாங்கிறது உண்மை. கடவுள் பெயரை சொல்லி ஏமாத்துறான், சுரண்டாங்கிறது உண்மை. அதுக்காக வேண்டி இல்லைன்றதா? கடவுள் இல்லைன்றதா? கடவுள் பேரை ஏமாத்துறான்னா கடவுள் பேரை சொல்லி ஏமாத்துறத மட்டும் ஒழிக்கணும், கடவுள் ஒழிச்சிட முடியாது. கடவுள் பேரை சொல்லி ஏன்டா பொழைக்கிறீங்க, ஏன்டா கடவுள் பேரை சொல்லி சுரண்டுறீங்க? நீ என்னடா கடவுளுக்கு மாமானாடா, நீ கருமவனா, நீ என்ன கடவுளுக்கு மச்சானா, நீ என்னடா கடவுள் பேரை சொல்லி என்கிட்ட வாங்குறேன்னு கேட்கணுமே தவிர இவன் ஏமாத்துறங்கிறாங்க. அதாவது சொல்லுவாங்கல்ல, கொசுவுக்கு பயந்துக்கிட்டு ஊட்ட கொளுத்துன கதையா. கொசு கடிக்குதுன்னா ஊட்ட கொளுத்தி விட்டுற முடியுமா? கொசுவைத்தான் விரட்டணும், கொசு கடிக்கத்தான் செய்யும். அதுக்கு கொசு விலையை போட்டுக்க, அல்லது கொசு வில்லைய வை, அல்லது பத்திய கொளுத்தி வை, அல்லது புகை மூட்டத்தை ஏதாவது போடு. இப்படி கொசுவை விரட்டுவியா? கொசு கடிக்குதுன்னு இருக்கிற குடிசை கொளுத்து விட்டு போனீங்கன்னா எங்க தங்க வேணி? அதான் இவங்க செஞ்ச வேலை. மதத்தின் பெயரால சுரண்டான்னு சொன்னா சுரண்டலை ஒழிக்கணும். நீ சுரண்டப்படாம உன்னை காப்பாத்திக்க. இஸ்லாம் அதை காப்பாத்தி காட்டுதுல. நீ எல்லா மதத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பாத்தியா? நீ எந்த மதத்துல இருந்து அதைத்தான் ஆராய்ச்சி பண்ணிய தவிர எல்லா மதங்களையும் ஆய்வு பண்ணி இந்த சுரண்டலை இஸ்லாம் அனுமதிக்குதா? இஸ்லாம் இந்த மாதிரி கடவுளை சொல்லி ஏமாத்துறதுக்கு இறந்துருதா? மனுஷன் கடவுளாகலாம் இஸ்லாம் எங்கேயாவது சொல்லுதா? கடவுளுக்கு தர்ற காணிக்கையெல்லாம் இந்த புரோகிதத்தை கொண்டே கொடுங்கன்னு இஸ்லாம் எங்கேயாவது சொல்லுதா? பள்ளியாசலுக்கு வரும்போது காணிக்கை போட்டு உள்ள வாண்டி இஸ்லாம் சொல்லுதா? கும்பிடுறதுக்கு முன்னாடி 100 ரூபாய் உண்டியல்ல போட்டு தான் கும்பிடணும் இஸ்லாம் ஏதாவது சொல்லுதா? தேங்காய் வாங்கிட்டு வர சொல்லுதா? பழம் வாங்கிட்டு வர சொல்லுதா? மெழுகுவர்த்தி வாங்கிட்டு வர சொல்லுதா? என்ன ஒண்ணு ஏமாத்தாத ஒண்ணு இருக்கப்பா, அது தேர்ந்தெடுக்க வேண்டியதானே? 10 மதம் உலகத்தில் இருக்குது, 9 ஏமாத்துது, ஒன்னே ஒண்ணு ஏமாத்தாம இருக்குதுல. இப்படி சிந்திக்கிறதுக்கு பதிலா இவன் என்ன பண்ணிட்டான்? இந்த மாதிரி ஏமாத்துறாங்க, விரக்தி அடைஞ்சு போய் விரக்தி அடைஞ்சவன மூளை வேலை செய்யறவனுக்கு இல்லைன்னு சொல்லிடுவோமே, ஒரேடியா இல்லைன்றோமே. அதுக்கு கொடுத்த அதுல அல்லாஹ் நான் பார்க்கிறேன், அங்க ஒரு அற்புதத்தை பார்க்கிறேன். எவன் கடவுள் இல்லைங்கிற பகுத்தறிவாதம் வச்சானோ அங்க ஒருத்தன் உட்கார்ந்துகிட்டு என்ன செய்யறான்? அப்படியாடா சொன்ன, உன்னை எவனையெல்லாம் கடவுளாக வைக்கிறேன் பாருட்டான். நீ கடவுளை இல்லைன்றியா? கடவுள் இல்லைன்றியா? இது கடவுள் சமாதி கடவுளாகிட்டியா? பெரியார் நினைவிடம், பெரியார் நினைவிடத்தை கடவுளாகிட்டியா? இந்த மாதிரி கல்லு கடவுளாகிட்டியா? உன்னை கடவுளாக வச்சுட்டான்ல. அப்ப அங்கே நான் இருக்கிறேன் காட்டுறான். அடே நான் இருக்கிறேன்டா, நீ என்னை மறுத்துட்டு கடவுள் இல்லைங்கிற, என்னை ஏத்துக்கிட்டா உன் கௌரவத்துக்கு பாதிப்பு இல்லை. ஏன்னா நான் உன்னை மாதிரி ஆள் இல்ல,
எல்லா வகையிலும் மேம்பட்டவன். உன்னை எங்க கொண்டு நிப்பாட்டிட்டேன்? மனுஷனை கூட உன்னை கடவுளாக்க சொல்லல, கல்லாக்க சொல்லிட்ட பத்தியா? கல்லுக்கு மரியாதை வச்சுட்ட பத்தியா? பெரியார் இருக்கும் போது அவரை மரியாதை செஞ்சாலும் பரவாயில்லை, அவர் செத்த பிறகு நீனா செஞ்சுக்கிட்ட ஒரு கல்லுக்கு பெரியார்னு பேரை சூட்டி, அது கல்லு கல்லு தான், கீழே கிடந்த துணி துவைக்கிறதுக்கு யூஸ் ஆகும், படிக்கட்டுக்கு வச்சுக்கலாம். நீனா ஒரு மாதிரியா செதுக்கிக்கிட்டு நீனா பெரியார்னு பேரை வச்சுக்கிட்ட, இது மூட நம்பிக்கை தானே. அப்ப நீனா தெருவில் கிடந்த கல்லை எடுத்து செதுக்கி வச்சுக்கிட்டு இவர் தான் பெரியார்னு நீனா தப்பா நம்பிக்கிட்டு நீனா அதுக்கு போய் மலையை போட்டுக்கிட்டு உன்னை எங்க கொண்டே நிப்பாட்டிவிட்டான் பத்தியா? கடவுள் இல்லைன்னு சொன்னவன்லாம் இப்படி கூட நிப்பாட்டினதுல இருந்த கடவுள் இருக்கான்னு வழங்குது. கடவுள் இல்லைன்னு சொன்னவனே இவர் அதிசயமா தானே இருக்கு, ஒரு ஆச்சரியமா இல்லை இதெல்லாம்? இவன் சொன்ன வாதம் என்ன, இவன் எங்க கொண்டு நிப்பாட்டப்பட்டிருக்கான் இன்னைக்கு? அப்ப நம்ம பாக்குறோம். அப்ப கடவுள் இல்லைங்கிற சில மதத்தின் பெயரால சில தில்லுமுள்ளுகள் நடக்கிறது உண்மையா இருந்தாலும் அதுக்காக வேண்டி கடவுள் இல்லைங்கிற ஆர்குமெண்ட் எடுத்து வச்சான் பாருங்க, அது பெரிய பெரிய தப்பு. இன்னொரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இதுக்கு என்ன ஆர்குமெண்ட் எடுத்து வச்சுட்டான்? ஒண்ணு பாத்தியான்னு கேட்டான், சரி பார்க்கல. அடுத்து என்ன பண்றான்னு கேட்டான், இந்த மனிதன் எப்படி நம்ம கடவுள் படைச்சான்னு ஒத்துக்கிட்டோம்னு வைங்களேன், மனுஷன் எப்படி வந்தாங்கிறதுக்கு ஒரு கடவுள் படைச்சான்னு சொல்லி ஒரு தீர்வு சொன்னா அது அவனுடைய கடவுள் மறுப்பு கொள்கைக்கு எதிராக நிற்கும்ல, அதுக்கு ஐடியா பண்றான். அப்ப நம்ம கடவுள் இல்லைன்னு சொல்றதா இருந்தா மனுஷன் எப்படி வந்தாங்கிறதுக்கு ஒரு வழி சொல்லணும்ல.